பிளாஸ்டிக் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கு. 7 பேட் இருக்கு மேடம். சரிங்களா? இது எதுல தயார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் எவ்வளவு ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு? கணக்கு இல்லாம நிறைய ஜிஹெச் அங்க எடுக்கிறாங்க பாத்தீங்களா? கிரீன் கலர் வேஸ்டேஜ். கிரீன் கலர்ல அந்த துணிகள்லாம் வேஸ்ட் காட்டன் இருக்கு பாத்தீங்களா? வேஸ்ட் காட்டன்னா என்னது? பேஷண்ட் யூஸ் பண்ணது, தேவையில்லைன்னு தூக்கி குப்பையில எரிக்கிறதுக்காக போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான். இந்த கம்பெனி தான் நான் பர்டிகுலரா சொல்லல, நம்ம எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் சொல்றோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை தயார் பண்ணக்கூடிய கம்பெனிகள் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அந்த கழிவுகளா எடுத்து ஒரு கிரீன் கலர் துணியை ஒயிட் கலரா மாத்துறதுக்கு எவ்வளவு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்கன்னா சயனைடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயனைடு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு தரும்னு தெரியும். ஒரு உயிரையே கொல்லக்கூடியது. நம்ம ஆப்பிள்ல இருக்கக்கூடிய விதையை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அதுல சயனைடு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சயனைடு உள்ள கெமிக்கலை பயன்படுத்தி தான் அந்த கிரீன் கலரை ஒயிட் கலரா மாத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துணியில இருந்து எடுக்கிறதா இந்த நாப்கின். லென்த்தா இருக்கா? நிறைய பேர் என்ன ஏன் ரேட் 42 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கும் அப்படின்றதுக்காக 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது நிஜமாவே லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸுமே கவனிக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப இந்த நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின விஸ்பர் வந்து எடுத்திருக்கோம். ஒட்டிட்டேனா? இப்போ இதுல இந்த ப்ளூ கலர் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ப்ளூ கலரு நம்ம ஓபன் பண்ணா அந்த ப்ளூ கலர் அதே மாதிரி தெரியணும்ல. அதுல ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கண் துடைப்புக்காக. இது இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலிக்கான். பெட்ரோலியத்துல இருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த சிலிக்கான் அது என்ன பண்ணுனா கர்ப்பப்பையில நேரடியா உள்ள போய் நமக்கு இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ணி கேன்சர் கட்டிகளை உருவாக்கக்கூடிய வேலையை இது பண்ணுது. இந்த கர்ப்பப்பையில வந்து டைரக்டா போகுதா இல்லையா? அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அது என்ன மாதிரியான ஒரு இடம், சென்சிட்டிவான இடம், அது ரொம்ப நம்ம சேஃப்டியா ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது. நம்மளை விடுங்க, நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்குன்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? அப்ப அந்த குழந்தைகளுக்கு இது உள்ள போய் கேஸே ஆக்சிஜனே அந்த இடத்துல உள்ள போகாத அளவுக்கு இதுல அந்த கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளோட ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன். இப்ப இதை எடுத்து ஒட்டியாச்சு. நம்ம இப்படிதான் ஃபிட் பண்றோம். இதுல உள்ள கம் இருக்கு பாத்தீங்களா? ஃபெவிகாலோட ரொம்ப அதிகமான கெமிக்கல் உள்ள ஒரு கம்மு கொடுத்துருக்காங்க. சில பேண்டிஸ்லாம் பாருங்க, நம்ம குவாலிட்டியாக தான் வாங்கி யூஸ் பண்ணி கொடுப்போம் பிள்ளைங்கள்ட்ட. அந்த ஒயிட் கலர்ல இது போய் கம்மு பசை மாதிரி போய் ஒட்டிக்கும். துவைச்சா போகுதா? போகுமா? துவைச்சா கூட போகாது. அப்ப அந்த அளவுக்கு தேவையில்லாத கெமிக்கல், அந்த ஸ்மெல் முதல் கொண்டு கூட நம்மளோட கர்ப்பப்பை வாயு மூலமா கர்ப்பப்பைக்கு போகுது. இப்போ இதுல ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளவுங்க பீரியட்ஸ் வரும்? 5 days. ஒரு நாளைக்கு எவ்வளவு எம்எம் வரும்? எத்தனை எம்எல் வரும்? பிளட் ப்ளீடிங் ஆகும் 50 ml. ஓகே, மேடம் சொல்றது வந்து 50 ml. 50 mlனா ஓவரா அதிகமா ப்ளீடிங் ஆகுது பாத்தீங்களா? அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 50 ml. மற்றவங்களுக்கு நார்மலா ஒரு 10 ml 20 ml இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ இது நம்ம ஸ்ட்ரென்த் 25 ml. இது எவ்வளவுங்க? 25 ml. 20 சார் 25 ml. இந்த தண்ணியை நான் இதுல விடுறேன். இதுக்கு மேல அதுல போட முடியாது. ஏன்னா 25 ml போடும்போதே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுங்களா? இது என்னது? நம்ம கம்பெனியோட நியூ விமன் சானிட்டரி நாப்கின். இப்போ இதுல பேக்கிங் எப்படிங்க இருக்கு? இல்ல சார், அந்த இதை போட்டா இருக்கு. இது பேக்கிங். இந்த சில்வர் கவர் எதுல பாத்துருக்கீங்க? ஃபுட் சில்வர் கவர் ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபுட் பேக்கிங் பண்றதுக்கு பால் டப்பா இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதை எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம கம்பெனி இந்த மாதிரி ஒரு இதுல கொடுத்துருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அழகா நான் பேக் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்ப இதை என்ன பண்ணோம்? தூக்கி எங்கேயாவது வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது ஒரு இடத்துல சொருகி வைக்கிறோம், வேகமா எடுத்து யூஸ் பண்றோம். அதுல வேற ஏதோ பூச்சியோ வண்டோ ஒரு பள்ளியோ ஏதோ இருந்தா கூட நமக்கு தெரியாது. இதுல நான் அழகா பேக் பண்ணி வச்சிடுறேன். எந்த இதுல அடுத்த டைம் அது அழகா எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இது நம்ம இதுல எதுல தயார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி
பியூர் காட்டன்ல விற்கிறதுனால தான் அதோட குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டு போட்டிருக்காங்க. நம்ம அந்த இதை என்ன பண்ணோம், வேஸ்ட் காட்டன்ல பண்றாங்க. இதுல ஒரு கிரீன் கலர் சிப் இருக்கா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஈஸியா உள்ள போற மாதிரி இதுல நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா கிடைக்க மாதிரியான ஹெர்பல்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. மக்காச்சோளம் பார்த்திருக்கீங்களா, மக்காச்சோளத்துல அதாவது சின்ன பாப்கார்ன்ல கார்ன் பல்புன்னு சொல்லுவாங்க, அது குட்டி குட்டியா பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணா நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமா இருக்கும். பார்த்திருக்கீங்களா மேடம்? பார்த்திருக்கீங்க மேடம், அதான் வேகமா தலையாடுறாங்க, ஏன்னா அதை ஃபில் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பாப்கார்ன் இதை தான் இதுல அங்க வச்சிருக்காங்க, அந்த கார்ன்ல உள்ள பல்பு அதை இதுல வச்சிருக்கிறதுனால ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இன்னொன்று இதுல கூட ஹெர்பல் என்ன பண்ணுன்னா கெமிக்கல் நம்ம வெளியில உள்ள இருந்து வெளியில வர்றது வந்து அந்த கிருமிகளா இருக்கு பாத்தீங்களா, இந்த நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது டைரக்டா உள்ள மறுபடியும் போயிடுது. இது என்ன பண்ணா உள்ளேயே போகாது, அந்த கிருமி செத்துரும். இன்னொன்னு நம்ம இந்த விஸ்பரா இருக்கட்டும் சேஃப்டியா இருக்கட்டும் எதை நம்ம யூஸ் பண்ணாலும் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தணும்னு சொல்லி விளம்பரத்திலே போடுறாங்கன்னா இல்லையா, மாத்திரமா இல்லையா, கம்பல்சரி மாத்தியே ஆகணும். ஏன்னா அதுல வரக்கூடிய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளோட நியூ விமன் சானிட்டரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 hours, ஏன்னா 24 மணி நேரத்துக்கு சேஃப்டியா யூஸ் பண்ணலாம். நம்ம காலையில இருந்து மறுநாள் வரைக்குமே நம்ம இதை வச்சிருந்தாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஏன்னா இதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பிளட்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் எல்லாத்தையுமே, அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே, நச்சு செல்கள்லாம் அகற்றிட்டு நல்ல ஆக்சிஜனை மட்டும் உள்ள அனுப்புறது மாதிரி தான் நமக்கு இந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க.